வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பா ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ தாங்க இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாங்க. நான் இப்போது எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து டெல்லி எடிஷனுங்க ஹிந்து பேப்பர். நம்ம நாளையிலேருந்து இங்கே லோக்கல் எடிஷன் பேப்பர் அதையும் வந்து நம்ம வச்சு டெல்லி எடிஷனும் வச்சு கம்பேர் பண்ணி என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஏன் இந்த டெல்லி எடிஷன் ஆன்லைனில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டெல்லி எடிஷனில் எக்ஸ்ட்ராவாக சயின்ஸு இல்லை டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சில பேஜஸ் வந்து இருக்குங்க. அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறுபடும். நீங்கள் உங்களோட லோக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஹிந்து பேப்பரில் வந்து சில நாட்களில் அது வந்து இருக்காது அந்த பேஜ். ஆனால் அந்த டெல்லி எடிஷனில் டெய்லி வந்து வருங்க. அதை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் சில நியூஸஸ் இருக்கும். அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த டெல்லி எடிஷனை எல்லாருமே ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த நியூஸை எப்படியாச்சும் உள்ள நம்ம ஸ்டேட்டில் எங்கேயாவது கொடுத்துருவாங்க. அதனால் மேக்ஸிமம் கிடச்சிச்சின்னா டெல்லி எடிஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்லைனில். ஓகேங்க, நீங்கள் உங்களோட நியூஸ் பேப்பர் வந்து வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி. இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து நியூ கிரிமினல் லாஸ் இன்ஃபோர்ஸ் சிஆர்பிசி ஐபிசி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஓல்டு கேசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து முக்கியங்க. பேஜ் நம்பர் 1ல் இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. இது லாஸ்ட் இயர்லேருந்து நடந்துகிட்ருக்கு, நமக்கு வந்து தெரியும். இந்த ஆர்டிக்கலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஏரியா எப்போவுமே வந்து டயக்ராம் ப்ளஸ் இந்த பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இது உள்ளே இருக்கிற நியூஸோட ஃபுல் இண்டெக்ஸில் ஜிஸ்ட் மாதிரி இதில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் இதை பார்க்குறது நல்லது. இந்த நியூஸில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம வந்து ஐபிசி சிஆர்பிசி அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாமே வந்து அதாவது மாற்றுறதுக்கு ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. பிஎன்எஸ் பாரதிய நியாய சம்ஹிதா, அப்புறம் வந்து பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஏ அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நியூ பாரதிய நியாய சம்ஹிதா ஹாஸ் 358 செக்ஷன்ஸ் இருக்குது. அகெயின்ஸ்ட் 512 ஆஃப் ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணது இது. அதே பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா வந்து சிஆர்பிசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். பாரதிய சாக்ஷ்ய அந்தினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்க உள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாரதிய சாக்ஷ்யா பிஎஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது எவிடன்ஸ் ஆக்டை 1872. இந்த மாதிரி இயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம பார்த்துக்கணும். இந்த பாருங்கள், இந்தியன் பீனல் கோட் 1860. இதெல்லாம் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து இதில் வேறு எதுவுமே இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, இதை வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதோட கண்டினியூட்டி பேஜ் நம்பர் 12க்கு போனீங்கன்னா அதோட கண்டினியூட்டி இருக்கும். ஃப்ரம் பேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பெருசாக ஒன்று இருக்காது. இதை தவிர, அதாவது சிசிடிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் எஃப்ஐஆர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். இது தவிர வேறு எதுவும் வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஜ் 1ல் இருக்கக்கூடிய நியூஸை கண்டினியூட்டியும் உடனே பார்த்துருங்க. இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பார்த்துருங்க. அதாவது 0 எஃப்ஐஆர், அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு, அதே மாதிரி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவே வந்து ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவையில்லை. அதே மாதிரி 45 டேஸ்க்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணி. மொபிலைசிங் பற்றி பேசியிருப்பாங்க, கேங் ரேப்பு மைனர்ஸை பற்றி, ப்ளஸ் வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் வந்து பண்ணுறவங்களுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளேயும் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் நியூஸை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தாங்க வந்து பார்க்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்து உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க. இந்தியா ஐடென்டிஃபைடு 641 ஃபானா ஸ்பீஷிஸ், 339 டாக்ஸா ஆஃப் பிளான்ஸ் இன் 2023 அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ ஸ்பீஷிஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். இதில் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டியது என்விரான்மெண்ட் ரிலேட்டடு. நியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் டர்மரிக் இன் மணிப்பூர், அதே மாதிரி நியூ கைண்ட் ஆஃப் பேட் இன் கர்நாடகா, அதே மாதிரி பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸ் எல்லாமே 2023 லாஸ்ட் இயர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஓவரால் கவுண்ட் வந்து நீங்கள் பார்த்தா போதுங்க. அதாவது மொத்தம் 641 ஸ்பீஷிஸ், இதில் 442 என்டையராக சயின்ஸுக்கே வந்து புதுசு. 199 வந்து புதுசாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. இந்த டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள அவங்களோட சப் கவுண்டெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவைப்படாதுங்க. அதே மாதிரி இந்த பேஜை பொறுத்தளவுக்கு ஒரு பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த
பிளான்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மணிப்பூர் அந்த ஏரியா வந்து பார்த்துக்கோங்க, எந்தெந்த ஏரியாவில் எது எது அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஹவுராவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இதை நோட் பண்ணணுங்க. ஸோ இதோட கண்டினியூட்டி இருக்கும். அதில் நிறைய ஸ்பீஷிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த ஏரியான்னு அதை பார்க்கணும். ஸோ இதாங்க 64 ஸ்பீஷிஸ் வந்து 641 ஸ்பீஷிஸ் வந்து ஐடென்டிஃபைட் லாஸ்ட் இயர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் யார் டாப்பு, ஸோ எவ்வளவு அடிஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் எவ்வளவு கம்ப்ளீட்டாக நியூ ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கேரளா டாப்டு, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அதோட இது தமிழ்நாட்டில் 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டிஎன்பிசி லெவலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடை பற்றி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட் அனிமல் டிஸ்கவரிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸோட நேம்ஸு ப்ளஸ் பிளான்ஸோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்கும் போது நீங்கள் அதை கூகுள் பண்ணி அதோட இமேஜஸ் இதெல்லாமே பார்த்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. சைபேரியன் ஐபக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. வரையாடுன்னு சொல்லுவாங்க ஐபக்ஸு, ஸோ இதெல்லாம். அதே மாதிரி மினியோப்டெரஸ் ஸ்ரினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டுங்க. இது கர்நாடகாவில் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடகுல ஒரு பேட் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பற்றின டீட்டெயில்ஸு இதை மட்டும் பார்த்துக்கங்க போதுமானது. ஸோ இதில் இந்த கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினான அந்த கவுண்ட்டை மட்டும் பார்த்துக்கங்க. அந்த டாக்ஸாவோட கவுண்ட்டு இதெல்லாம் வந்து பார்க்க வேணாம். ஏன்னா டாக்ஸா அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப், அந்த இதோட நம்ம கவுண்ட்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டெலாம் பார்க்க வேணாங்க. ஸோ ஓவராலாக என்ன கவுண்ட்டு, அதில் எது நியூ எது ஆல்ரெடி ரெக்கார்டட் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ இந்த நியூஸில் அவ்வளோதாங்க, இதோட முடியுது. அடுத்து பார்த்துடலாம். ஸோ பேஜ் நம்பர் 12 இருக்குங்க இந்த பேப்பரில். உங்களோட இதில் ஒரு முன்ன பின்ன இருக்குங்க. ஸோ இது ஒரு டெல்லி எடிஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ கன்கர்ன்ஸ் எமர்ஜ் ஓவர் பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் ஆன் போலீஸ் கஸ்டடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா இதில் அந்த நியூ லா ரீப்ளேஸ் பண்ணதில்லை. ஸோ அது வந்து 15 டேஸை தாண்டி, அதாவது போலீஸ் கஸ்டடியில் நம்ம வந்து 15 டேஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே இது பண்ணல அப்படின்னா. ஆனால் இப்போது அது வந்து 15 டேஸை தாண்டி இப்போது நியூவாக கொண்டு வரக்கூடிய இதில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ரீட் விட்டுக்கங்க. ஏன்னா இதில் வந்து இன்ட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக இது பழசு எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் வந்து நீங்கள் ஒரு ரீட் விட்டுக்கங்க. இதில் வந்து நம்ம வந்து பாயிண்ட் வந்து எடுக்க வேணாம். ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போது அவங்களோட சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்ப்பு, அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். கிரிட்டிசைஸ் பண்ண ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெயின்ஸில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆக்டை பற்றி இப்படிலாம் சொன்னாங்க, இந்த இடத்துல இவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்கும். ஏன்னா இதிலேருந்து ஒரு முடிவு வந்து வரல. ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது அவங்க கவர்மெண்ட் இன்னும் எடுத்து அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டெசிஷன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து இது கரண்ட் அஃபேர் ஆட் பண்ண முடியும். ஸோ இல்லைனா அது வரைக்கும் இது ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஆட் ஆன் தான், ஒரு பாயிண்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக வாசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ ஓகேங்க, அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிஆர்டிஓவோட ஆர்டிக்கலுங்க. ஸோ இந்த டிஆர்டிஓ வந்து நம்ம சப்மரைன் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சப்மரைன் வந்து ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுனா இந்த P751. ஸோ அது போயிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து ப்ராஜெக்ட் 76 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே ஒரு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இண்டிஜினியஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டடி வந்து நடத்திட்டு இருப்பாங்க இந்த டிசைனு அந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இதுவும் ஒரு முழுசாக இன்னும் முடியலை, ஓரளவுக்கு இப்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இதை பற்றி என்ன ஏது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தாலே ஒரு போதும். இது ஒரு ப்ரிலிமினரி ஸ்டடி வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டடி வந்து இன்னும் என்ன கன்ஃபார்ம் ஆகணும், இல்லை அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இதில் இந்த மாதிரி முக்கியமான அந்த ஃபஸ்ட்டு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் கால்வாரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 2025 வந்து ரீஃபிட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். கன்ஃபார்மாக சொல்லலை அவங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆட் ஆன், சும்மா தெரிஞ்சுக்கிறாங்க, ஓரளவுக்கு வாசிச்சு விடுங்க, போதுமானது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட்ஸ்லாம் வந்து எடுக்க வேணாங்க. ஸோ இது வந்து இவ்வளோ தான் இந்த ஆர்டிக்கலில். இந்த ப்ரொபோஷனல் மாடியூல் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கல். அடுத்து போகலாம். ஸோ லீகல் கம்யூனிட்டி பிரேசஸ் ஃபார் சேஞ்சஸ் ஆஸ் நியூ லாஸ் டேக் எஃபெக்ட். இது மூணுமே இப்போ லாஸ்ட்டாக பார்த்ததுக்கு முன்னாடி பார்த்தது இந்த நியூஸ் எல்லாமே ஒரே பேஜில் தாங்க இருக்கும். ஸோ இந்த லீகல் கம்யூனிட்டி இது என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த புது லாஸ் கொண்டு வந்து இருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மக்கள் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கோ, மக்கள் அடாப்ட் பண்ணுறதை விட அங்கே இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற ஜட்ஜஸ்ஸு, போலீஸஸ்ஸு, ஸோ இவங்களே வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபார்மர் சேர்மன் ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் டெல்லி. ஸோ இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. கேசி மிட்டால் அப்படிங்கிறவர்னு
சொல்லியிருப்பார். ஸோ என்ன அப்படின்னா இது மக்களுக்கான ப்ராப்ளம் இல்லை, இது வந்து கோர்ட்லேயே வந்து ஜட்ஜஸ்க்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு வந்து என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு புது அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் நடைமுறையில் எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா இது இவ்வளோ நாளாக நம்ம வந்து வேற ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிவிட்டு இப்போ புதுசாக மாற்றினதுனால நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இருக்காதுங்க. மெயினாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி அவர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபிகல்ட்டிஸ் புதுசில் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து இது அவங்க ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜட்ஜஸ்க்கு எல்லாமே. இது வந்து லாஸ்ட் இயர்லேயே சில ட்ரைனிங் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய ஜட்ஜஸ்க்கு. ஸோ இப்படி இந்த ஆக்ட் வரப்போது இதுக்கு அடுத்து இதுக்காக நீங்கள் ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே வந்துருக்குங்க. நீங்கள் ஒரு ரீட். ஸோ இதே பேஜில் ஜெனரல் திவிவேதி அஸ்யூம்ஸ் சார்ஜ் அஸ் 30th சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அதாவது COAS அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க. ஸோ அந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து மாறி இருக்கிறாங்க. 30th ஒருத்தவங்க வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பதவி அவங்களோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனாவதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட சர்வீஸ் டேர்ம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக இது என்ன அப்படிங்கிறத கூகுளில் தனியாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தா போதும். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் ஸோ அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க, ஸோ இது இந்த போஸ்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க எப்போ பானு, இவங்க என்னென்ன இடத்துல இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து நியூஸில் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பாயிண்ட் கூட இது கூட சேர்த்து ஆட் ஆன் பண்ணுற மாதிரி நோட்ஸ் வந்து எடுத்துக்கணுங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதர் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் யார் அவங்களோட போஸ்ட்டு அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து நேம் வச்சு கொஷின் வராது. ஆனால் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி நேம் யார் இந்த போஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க UPSCயில். ஆனால் நீங்கள் வந்து இது வந்து மற்ற சில எக்ஸாம்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு SSCயோட கரண்ட் அஃபேரோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு ரயில்வேஸ் எக்ஸாமில் கேட்கலாம், இல்லைனா ஒரு TNPSCயில் கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் உண்டு. டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸில் கூட கேட்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக மாறினவங்க யார், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, அந்த போஸ்ட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். ஸோ அதை மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கலாங்க. அதனால் நீங்கள் இதை நேம்ஸ் வந்து பார்த்துக்கணும். அது ரொம்ப நல்லது. ஓகேங்க. இது வந்து ஆனால் உங்களுக்கு அந்த போஸ்ட்டை பற்றி கேட்பாங்க. டேரெக்டாக அந்த பர்சன் யார் அந்த போஸ்ட்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த போஸ்ட் இப்போ மாறுச்சு, அந்த போஸ்ட்டை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லு அப்படிங்கிற மாதிரி UPSCயில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் இந்த இதை வந்து ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து எழுதுறீங்க ஒரு எஸ்ஏ அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு ஆன்சர் எழுதும்போது அதில் இந்த பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கல் பொறுத்தளவு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க. அது வந்து என்னென்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த மோடி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வெங்கையா நாயுடு பற்றி ஒரு 3 புக் ப்ளஸ் அதோட டைட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் வரக்கு வாய்ப்பு உண்டு கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ ஓகேங்க. அடுத்து ஸோ மெயினாக இந்த எடிட்டோரியல் பேஜ். ஸோ எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த எடிட்டோரியலில் மெயினாக நீங்கள் வந்து முடிஞ்சால் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா அது உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணும் கண்டிப்பாக. அதில் இருந்து நீங்கள் அதை ஷார்ட் பண்ணி காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரியணும். ஸோ அப்படி நீங்கள் காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி இந்த சில ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டிக்கலில் பாயிண்ட்ஸை டேரெக்டாக டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். சிலது தூக்கி நீங்கள் மெயின்ஸில் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எடிட்டோரியல் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே எல்லாம் படிச்சிருங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்க வேண்டியது அப்படின்னு சிலது தான் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு நாள் நம்ம வந்து போடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த எடிட்டோரியல்லையே கோர்ட் ஆன் கிளைமேட் ரைட் அண்ட் ஹவு இந்தியா கேன் என்ஃபோர்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு ஒரு ஆர்டிக்கல். எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஆனால் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயினாக இது வந்து யார் எழுதுறா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க. ஸோ அந்த யார் அந்த ஆர்டிக்கல் வந்து கொடுக்குறா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க. ஸோ அதை பொறுத்தும் மாறுபடுங்க. ஸோ ஓகே, இந்த எடிட்டோரியலை பொறுத்தளவுக்கு ஓவராலாக நீங்கள் வந்து படித்தா போதும். நோட்ஸ்லாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க. என்னென்னா மனசுக்குள்ளேயே வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேராவை நான் ஒரு 4 லைன் எழுதணும் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன். ஸோ என்னோட இங்கிலீஷ் நாலேஜை நான் வந்து போட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி பாருங்கள். ஸோ அதில் அப்படி பார்த்தா போதுமே தவிர நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் நோட் புக் நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இந்த எடிட்டோரியல் வந்து தேவைப்படாது. சில எடிட்டோரியல் மட்டும் சில ஜிஸ்ட் மாதிரி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோவில் சொல்லிடுறேன் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இதில் எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் ஒரு வாட்ச் விட்டால் போதுங்க. ஸோ எடிட்டோரியலுக்கு அடுத்த பேஜ் ஒப்பீனியன் வருங்க. ஸோ இதை ரெண்டையுமே வந்து பார்க்கணும்.
ஸோ ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் வந்து ஆர்த்தர் பேஸ்ட்டு பாருங்கள், யார் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யாராச்சும் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து முக்கியமான இஷ்யூஸ் பற்றி இருக்கும். இந்த இந்தியாஸ் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இதில் நிறைய டேட்டாஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் அதை வந்து பாயிண்ட்ஸாக போட்டு நீங்கள் வந்து எங்கேனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது வந்து படிச்சுக்கிறது நல்லது. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து படிக்க வேணாங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை பார்த்தா போதும். நம்மக்கிட்ட வந்து ஹிந்து ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நியூஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம வந்து ஷார்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக லைன் பை லைனாக வந்து நம்ம நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஒரு 20 பக்கம் 10 பக்கம் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ மேக்ஸிமம் 3லேருந்து 4 பேஜுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிக்கலில் என்ன எக்ஸாமில் வந்து கேட்கலாம், என்னென்ன கொஸ்டினாக வரும், ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அது வந்துடும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த இதில் வந்து ஃபேக்டாக வந்து கொடுத்துரும். ஸோ இதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம பண்ணுறதுனால இந்த மாதிரி கொச்சனை இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது டெய்லி பேசிஸில் வந்து கொடுக்குறதுனால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் நான் வந்து சொல்லிடுறேங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இது ஒப்பீனியன் பேஜில் இந்த ஆர்டிக்கல் மெயினாக பார்த்துக்கங்க. ஸோ இதை தவிர்த்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ் உங்கள் நியூஸ் பேப்பரில் எப்போ வந்தாலுமே எங்கே வந்தாலும் சில இதில் முன்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க, சின்னதாக ஒரு பேஜ் மாதிரி. சில இதில் லாஸ்ட் பேஜில் இருக்காது, இடையில வந்து சயின்ஸ் வந்து வருங்க. ஸோ இந்த சயின்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும். இந்த சயின்ஸ்லேருந்து ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கு, அப்புறம் வந்து எக்காலஜி என்விரான்மெண்ட் ரிலேட்டடானது, ஸோ அப்புறம் டேரெக்டாக திடீர்னு வந்து சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஃபேக்ட்ஸ் நிறைய வந்து கவர் ஆகும். ஸோ இந்த சயின்ஸ் பேஜ், அப்புறம் ஒப்பீனியன் பேஜ், எடிட்டோரியல் பேஜ், இது மூணையுமே எப்பயும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சயின்ஸில் இருந்து மட்டும் நோட்ஸ் நிறைய வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மித்த ரெண்டையும் நீங்கள் படித்தா போதும், ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக. மித்த ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3 நியூஸ் வரும். இதுன்ட்டு இப்போ இந்த ஸ்டேட்ஸ் நியூஸை பற்றி நான் பேசவில்லை. ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சில பேருக்கு ஒரு பெங்களூரில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மதுரை எடிஷன், ஒரு சென்னை எடிஷன். ஸோ இந்த மாதிரி எடிஷன் வைஸ் மாறுபடுங்க ஸ்டேட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டெல்லி எடிஷன் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடும். ஸோ இதில் டெல்லி எடிஷன் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட் நியூஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த எடிஷன் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்களோட ஸ்டேட் நியூஸில் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு பாயிண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். நான் ஸ்டேட் நியூஸ் அப்படிங்கிறதுனால நிறைய தேவையில்லாத நியூஸ்லாம் இருக்கும். சில நியூஸ் மட்டும் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த உங்களோட சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த நியூஸ் பேப்பரில் இந்த அன்னைக்கு டெல்லி எடிஷன் நியூஸ் பேப்பரில் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ் அந்த கேரளாவில் அந்த இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் ஓவரால் டெல்லி எடிஷன் அப்படிங்கிறதுனால ஓவரால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் என்னென்ன நியூஸ் பேப்பர் வருதோ அதில் பாருங்கள். ஸோ என்னோடய பேப்பரில் இன்றைக்கி இந்த ஆர்டிக்கல் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஆர்டிக்கிளும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது தான். கார்பன் டெரைட் ஃப்ரம் கோகனட் ஹஸ்க் கேன் பவர் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் ஃபைண்ட் ரிசர்ச்சர்ஸ். இது வந்து திருவனந்தபுரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட் நியூஸ் வந்து இங்கே டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில நியூஸ் வந்து சில டிஸ்கவரிஸ் வரலாம், சில வந்து ஏதாவது ரொம்ப என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்டேட்டில் வந்து நடந்திருக்கும், அதை கவர் பண்ணுவாங்க. ஸோ மித்தபடி தேவையில்லாத அந்த எலெக்ஷன் நியூஸஸ்ஸு ப்ளஸ் இந்த ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் நியூஸு மெயினாக. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்லாம் வந்து தேவைப்படாது. அதாவது யூபிஎஸ்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா தேவைப்படாது. இதே நீங்கள் வந்து ஒரு ரயில்வேஸ் ஒரு எஸ்எஸ்சி அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸை பற்றினது கொஞ்சம் படித்தா போதும், ஹெட்லைனை மட்டும் பார்த்தா போதும். ரொம்பலாம் வந்து அந்த யார் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன கப்பா, இல்லை என்ன வின்னா, இல்லை பிளேயரோட நேமு, இல்லை என்னென்ன டீமோட நேமு, எந்த ஏரியாவில் என்ன ப்ரைஸு, என்ன அவார்டு, என்ன மெடல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சிக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் மித்த எக்ஸாம்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ ஓகேங்க, இவ்வளோ தாங்க. இதை தவிர்த்து வேறு இன்றைக்கி பேப்பரில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஓகேங்க, இதை வந்து நம்ம குரூப்லேயும் வந்து நம்ம எதை போட்டுருவோம், இந்த சில ஆர்டிகல்ஸோட நேமையும் நம்ம வந்து போட்டுருவோம் இம்பார்ட்டண்டானது அப்படிங்கிறது. நீங்கள் அது தேவைப்பட்டால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் உள்ள பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.